ஓகே, இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு கிளஸ்டர்ல இருந்து இன்னொரு கிளஸ்டருக்கு விர்ச்சுவல் மிஷினை மைக்ரேட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் கால்டு கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேஷன். ஸோ வாட் இஸ் மைக்ரேஷன்? மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஒரு ESXi ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ESXi ஹோஸ்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு பேரு மைக்ரேஷன். சரிங்களா? அதுல மேக்ஸிமம் வித்தின் கிளஸ்டர் மைக்ரேஷன் நடக்கும். லைக் இந்த டிஆர்எஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த டிஆர்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் கிளஸ்டர், ஒரு கிளஸ்டருக்கு உள்ள இருக்கிற ESXக்குள்ள தான் மைக்ரேஷன் நடக்கும். லைக் இப்போ இது ஒரு கிளஸ்டர், டெல் கிளஸ்டர் ஒன்று, HP கிளஸ்டர் இருக்குது. இப்போ இந்த டெல் கிளஸ்டர்ல ஒரு ஒரு 10 ESX ஹோஸ்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க அதில் டிஆர்எஸ் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் அந்த 10 ESX ஹோஸ்ட்குள்ள மட்டும் தான் மைக்ரேட் ஆகும். ஏன்னா அந்த டிஆர்எஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து கிளஸ்டர் வைடு செட்டிங், கிளஸ்டர்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஒரு கிளஸ்டர்ல இருந்து இன்னொரு கிளஸ்டருக்கு மைக்ரேட் பண்ணணும். அப்போ அதை மேனுவலாக தான் மைக்ரேட் பண்ணணும் நான். சரிங்களா? அப்போ இதை மேனுவலாக மைக்ரேட் பண்ணுறது ஓகே. பட் இந்த ஆக்டிவிட்டி லைவ் மைக்ரேஷனா, விச் மீன்ஸ் ஹாட் மைக்ரேஷனா, கோல்டு மைக்ரேஷனா அப்படிங்கிறதான் மேட்ரு. ஸோ இந்த செஷனில் பார்த்தோம் வாட் இஸ் ஹாட் மைக்ரேஷன், கோல்டு மைக்ரேஷன். ஹாட் மைக்ரேஷன் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மிஷினை ஷட் டவுன் பண்ணாம பவர் ஆன் ஸ்டேட்ல மூவ் பண்றது. ஆமா, எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாம பவர் ஆன் ஸ்டேட்ல மூவ் பண்றது which is called hot migration. கோல்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மிஷினை ஷட் டவுன் பண்ணியோ அல்லது நெட்வொர்க் இன்டரப்ட் ஆச்சோ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம மூவ் பண்ணுறது கோல்டு மைக்ரேஷன். இப்போ என்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த ஹோஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ESX ஹோஸ்ட் 01ல இருக்குது. இந்த விர்ச்சுவல் மிஷினை ஐம் கோயிங் டு மைக்ரேட் டு ESX 2க்கு மைக்ரேட் பண்ண போகிறேன். அப்படி மைக்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா vMotion ப்ரீ ரெக்வசிட்ஸ் மேட்ச் ஆயிருக்கணும். சரிங்களா? நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷினை வித்தின் கிளஸ்டருக்குள்ள மைக்ரேட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு கிளஸ்டர்ல இருந்து இன்னொரு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நீங்க மைக்ரேஷன் வந்துட்டாலே vMotionோட ப்ரீ ரெக்வசிட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கணும். லைக் நம்ம நேற்று எல்லாருமே ரீகால் பண்ணீங்க, ஷேர்டு ஸ்டோரேஜ் இருக்கணும், ஷேர்டு நெட்வொர்க் இருக்கணும், VLAN பாஸ் ஆயிருக்கணும், vMotion நெட்வொர்க் கிரியேட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் ஒரு கிளஸ்டர்லேருந்து இன்னொரு கிளஸ்டருக்கு மைக்ரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷினை நான் இந்த கிளஸ்டரில் இருந்து இந்த கிளஸ்டருக்கு மைக்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ESXல என்னென்ன நெட்வொர்க்ஸ் இருக்கோ அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே இந்த ESXல அவைலபிளாக இருக்கணும். நெட்வொர்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இந்த ESXல என்னென்ன டேட்டா ஸ்டோர்ஸ் இருக்கோ அந்த டேட்டா ஸ்டோர்ஸ் எல்லாமே இந்த ESXல அவைலபிளாக இருக்கணும். முக்கியமாக இந்த ரெண்டு, நெட்வொர்க்ஸ், டேட்டா ஸ்டோர் அண்ட் VLAN பாஸ் ஆயிருக்கணும். இதுல இந்த ESXல என்னென்ன VLAN பாஸ் ஆயிருக்கோ அது எல்லாமே இதுல பாஸ் ஆயிருக்கணும். இதெல்லாமே இருந்தா there will be a hot migration. ஹாட் மைக்ரேஷன் இங்க டவுன் டைமே தேவையில்லை. இல்ல என்னன்னா ப்ரொடக்ஷன்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னா எல்லாமே கிளஸ்டர் வைட் செட்டிங்ஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு நெட்வொர்க், சேம் ஸ்டோரேஜ் எல்லாமே மோஸ்ட்லி கிளஸ்டர், ஒரு கிளஸ்டருக்குள்ளதான் இருக்கும். ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும்தான் வேற கிளஸ்டருக்கு அதை வச்சிருப்பாங்க. இப் சப்போஸ் வேற கிளஸ்டருக்கு அந்த ESXல ஷேர்டு ஸ்டோரேஜ், ஷேர்டு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா நீங்க ஹாட் மைக்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து டவுன் டைம் வாங்கி தான் பண்ணணும். இப்போ இந்த VM இந்த கிளஸ்டர்ல இந்த கிளஸ்டர் கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா டவுன் டைம் வாங்கி தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எதுவுமே உங்களுக்கு அந்த vMotionோட ப்ரீ ரெக்வஸ்ட் எதுவுமே செட் ஆகல அப்படின்னா டவுன் டைம் வாங்கணும். டவுன் டைம் வாங்கி பண்ணுங்க. இல்லை அப்படின்னா லைவ் மைக்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைக்ரேட் பண்றேன், ரைட் கிளிக் பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு மைக்ரேட் கொடுக்குறேன், சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட், இதுல உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ESX ஹோஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுல கிளஸ்டர் HP கிளஸ்டர், டெல் கிளஸ்டர். இப்போ நான் பண்ண போறது HP கிளஸ்டர்ல இருக்கிற ESX 2 பண்ண போறேன். ஸோ இங்க வேலிடிட்டி அந்த ப்ரீ செக்ஸ் ரன் ஆகும். அது ஓகே ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட், நெட்வொர்க்ஸ் அசைன் பண்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல அசைன் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட், ஸ்கெடியூல் vMotion ஹை ப்ரியாரிட்டி, இதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட், தென் ஃபினிஷ். இப்போ எனக்கு ஓகே, insufficient resource to satisfy it. ஒரே நிமிஷம். அந்த முன்னாடி முன்னாடி
ESX2 செலக்ட் பண்ணுறேன். இங்கே ப்ரீசெக்ஸ் ரன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் நெட்வொர்க் மாற்றணும்னா இங்கே மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படிங்கிற நெட்வொர்க் மாற்றிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த VLAN பாஸ் ஆகிருந்தால் அந்த இடத்துல காமிக்கும். இது எல்லாமே அந்த போர்ட் குரூப் அசைன் பண்ணோம். இப்போ விர்ச்சுவல் மிஷின் வந்து மைக்ரேஷன் நடக்கும். இப்போ நடக்குதா? ரீலோகேட் விர்ச்சுவல் மிஷின் சொல்லிட்டு மைக்ரேஷன் நடக்கும். இப்போ ஒரு கிளஸ்டர் ஒரு கிளஸ்டர் ஒரே விஷயம் தாங்க. கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரே கிளஸ்டர் பண்ணாலும் சரி, முக்கியமாக பார்க்க வேண்டியது ஷேர்டு நெட்வொர்க் இருக்கணும், ஷேர்டு ஸ்டோரேஜ் இருக்கணும், EVC மோட் எனேபிளாக இருக்கணும், CPU கம்பேட்டபிலிட்டி இருக்கணும், VLAN பாஸாக இருக்கணும். இது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா யூ கேன் மைக்ரேட். இதெல்லாம் நீங்கள் முதலே வந்து சொல்லிடணும் கஸ்டமர்கிட்ட. இப்போ என்ன ரீசனுக்காக கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த கிளஸ்டர் எல்லாமே HP கிளஸ்டரா இருக்குது. இங்க ரிசோர்ஸ் என்னால ஆட் பண்ண முடியல. என்கிட்ட ஒரு டெல் கிளஸ்டர் ரிசோர்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு HP சர்வர் தான் இருக்குது. அப்ப நான் HPக்கு தனி கிளஸ்டர் வச்சிருக்கேன். அதுல தான் அந்த சர்வர் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரிசோர்ஸ் இல்லாதப்ப இங்க இருந்து இங்க மைக்ரேட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ரிசோர்ஸ் கிரன்ச் வர்றப்ப நம்ம கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணிக்கலாம். அல்லது சப்போஸ் இது எல்லாமே இந்த கிளஸ்டர்ல எல்லாமே ஓல்டர் ஹார்ட்வேரா இருக்குது. இந்த ஹார்ட்வேர் எல்லாமே நியூ வெர்ஷன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கிளஸ்டர்ல இருந்து வேற கிளஸ்டருக்கு எல்லாத்தையும் மைக்ரேட் பண்ணிட்டு அந்த கிளஸ்டர் இருக்கிற ஒவ்வொரு ESX நம்ம வந்து டீகமிஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டீகமிஷன் டாஸ்க் பண்றப்பையும் நம்ம கிளஸ்டர் டு கிளஸ்டர் வந்து மைக்ரேட் பண்ணுவோம். இதுதான் மேக்ஸிமம் பண்றது. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தென் நெக்ஸ்ட் செஷன் போகலாம், வேற பார்க்கலாம். எனி டவுட்? கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேஷன் எனி டவுட்ஸ் இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கிளஸ்டர் வருது அப்படின்னா நீங்க ப்ரீ ரெக்வஸ்ட் செக் பண்ணணும். அந்த ப்ரீ ரெக்வஸ்ட்ல எதெல்லாம் செக் பண்ணா ஷேர்டு ஸ்டோரேஜ், அதாவது டேட்டா ஸ்டோர் எல்லாமே மேப் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும், VLAN எல்லாமே பாஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும், vMotion நெட்வொர்க் இருக்கா, கரெக்டா நெட்வொர்க் கான்ஃபிகர் ஆயிருக்கா, CP கம்பேட்டபிள் இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு முடியும் அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை லைவ் மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்னா. முடியாது, ஏதாவது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்க கஸ்டமருக்கோ கிளையண்ட்டுக்கோ சொல்லிடணும். இந்த மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷின் என்னால மைக்ரேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்குது, ஸோ ப்ளீஸ் ப்ரொவைட் டவுன் டைம். நீங்க டவுன் டைம் கொடுத்தீங்கன்னா நான் மைக்ரேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் டைம் வாங்குங்க. டவுன் டைம் வாங்கிட்டு அதை பண்ணுங்க. டவுன் டைம் வாங்காம நீங்க பாட்டுல பண்ணி பிரச்சனை ஆச்சுன்னா எஸ்கலேஷன் ஆகும். எகைன் ஐம் டெல்லிங், இதை ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிருக்காங்க, பண்ணி பிரச்சனை ஆயிருக்கு ஆபீஸ்ல. சரிங்களா? இப்ப நான் சொல்ற எல்லா விஷயமே இந்த ப்ரீசெக்ஸ் பாருங்க, இது பண்ணாதீங்க நான் சொல்றேன் இல்லையா, இது எல்லாமே என் அனுபவத்துல நான் பார்த்தது. நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்ண தப்புகளை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்ப என்னோட L1 L2s இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ற தப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? நீங்க ஒரு தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அதை ப்ரீசெக்ஸ் கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். பண்ணாதான் தப்பு பண்ணாம இருக்க முடியும். ஸோ ப்ரீசெக்ஸ் பண்ணியே எந்த ஒரு ஆக்டிவிட்டினாலும் நீங்க பண்ணுங்க. ஓகே, ஸோ இது டவுட்ஸ் இருக்கா? ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ ஒரு டைம் சொல்லுங்க ப்ரோ. கிளஸ்டர் டு கிளஸ்டர் புரியல. இல்ல திரும்ப சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து ESX தான் வந்து ஒரு கிளஸ்டர்ல இருந்து இன்னொரு கிளஸ்டருக்கு மூவ் பண்ணுவோமா? ஆமா, இப்போ கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேஷன் என்ன, எனக்கு அந்த டெல் கிளஸ்டர்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ESXல இருந்து HP கிளஸ்டர்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ESX மைக்ரேட் பண்றாங்க. கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேஷன். அது இல்ல ப்ரோ, மைக்ரேட் பண்றேன். ஹார்ட்வேர் வந்து டிஃபரண்டா இருந்தாலும் ஆகுமா அது? அதான் CP கம்பேட்டபிலிட்டி எனேபிள் ஆயிருக்கணும். நீங்க ஒண்ணு Intel AMD மட்டும் தான் பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பா சொல்ல வேண்டியது தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சரிங்களா? Intel to AMD கண்டிப்பா பண்ணவே முடியாது. சில கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்கும். அப்படி அதான் நான் சொல்றேன், ப்ரீ ரெக்வெஸ்ட்ல செக் பண்ணுங்க. சில வெர்ஷன் இப்போ என்கிட்ட ஓல்டர் வெர்ஷன் இருக்குது, நியூ வெர்ஷன் நம்ம பண்றப்ப சம்டைம்ஸ் அது ஆகாது, அந்த ஹார்ட்வேர் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணாது. சில கம்பேட்டபிள் இஷ்யூ வரும், அது வருதா இல்லையா நீங்க செக் பண்ணிக்கணும். பட் கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேஷன் பாசிபிலிட்டியா கேட்டா எஸ் பாசிபிள். மேபி அந்த கிளஸ்டர்ல சேம் ஹார்ட்வேர் கூட இருக்கலாம், வேற ஹார்ட்வேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் ஹார்ட்வேர், அதுலயுமே டெல் ஹார்ட்வேர் இருக்கலாம். சரிங்களா? வேற பர்பஸ்க்கு அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணிருக்கலாம். ஸோ சரிங்களா? ப்ரோ இன்டெல் ஆம்டா ஓகேங்க ப்ரோ. பட் ஆனா வந்து ஒரு சர்வர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெல் கிளஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டெல் சர்வர் தான் இருக்கு. ஓகே, HP கிளஸ்டர்ல வந்து HP சர்வர் இருக்கு. அந்த மாதிரி டைமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில நேரத்துல கம்பேட்டபிலிட்டிஸும் வரும், பல நேரத்துல வராது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுல வந்துட்டு CPU வந்துட்டு
சேம் ப்ராசஸரா இருக்கணும். டெல்லா இருந்தாலும் ஹெச்பியா இருந்தாலும் சேம் ப்ராசஸரா வந்து சேம் ஜெனரேஷனா இருக்கணும். சிபியு தான் மேட்டர். ஓகே இப்படி சேம் ப்ராசஸர் ஜெனரேஷன் இல்ல அப்படின்னா நீங்க EVC மோட் எனேபிள் பண்ணணும். சரிங்களா? EVC என்ஹான்ஸ்டு விமோஷன் கம்பேட்டபிலிட்டி மோட் எனேபிள் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா எஸ் பாசிபிள். சரிங்களா? ஓகே. அப்படி கம்பேட்டபிள் இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. நீங்க ஷட் டவுன் பண்ணி பண்ணணும் அல்லது நெட்வொர்க் இன்டரப்ட் ஆகும். நெட்வொர்க் டவுன், அதனால டவுன் டைம் வாங்கி பண்ணணும். இப்ப விஎம் மைக்ரேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இந்த ESX ஹோஸ்ட்ல இருந்து 01 ESX ஹோஸ்ட் இருந்துச்சு. அதுல இருந்து 02 ESXக்கு இந்த விஎம் வந்து மைக்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சார் சொல்லுங்க. இப்போ இந்த டெஸ்டிங்ல இருந்து டெவலப்மெண்ட் அல்லது டெவலப்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு இப்போ நம்ம மைக்ரேட் பண்ற மாதிரி இருந்தா அதோட கான்செப்ட் சார் சேம் இதுதான். நீங்க டெஸ்டிங் விஎம்ஓ, ப்ரொடக்ஷன் விஎம்ஓ, டெவலப்மெண்ட் விஎம்ஓ அதெல்லாம் மேட்டர் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு ESXல இருந்து இன்னொரு ESXக்கு மைக்ரேட் பண்றீங்கனாலுமே ஃப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் இருக்கணும். அவ்வளவுதாங்க மேட்டர். அதை நீங்க டெஸ்டிங், டெவலப்மெண்ட் எதுனாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். சரிங்களா? ஓகே.